சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோகலட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா. மாதா நரசிம்ம, பிதா நரசிம்ம, பிராதா நரசிம்ம, சகா நரசிம்ம, வித்யா நரசிம்ம, திரவிணம் நரசிம்ம, சுவாமி நரசிம்ம, சகலம் நரசிம்ம, இதோ நரசிம்ம, பிரதோ நரசிம்ம, யதோ யதோ யாகி ததோ நரசிம்ம தேவாத் பரோ நகசி தஸ்மா நரசிம்ம சரணம் பிரத்யாக. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இன்றைய ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 8ஆம் நாள், ஆங்கில தேதி 24/7/2024 புதன்கிழமை. இன்று சதய நட்சத்திரம் இரவு 10:14 வரைக்கும், திருதியை திதி காலை 10:57 வரைக்கும், பிறகு சதுர்த்தி திதி வருகிறது. இன்று சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய நன்னாள். இன்று கடக ராசிக்கு சந்திராஷ்டம நாள். 12 ராசிகளுக்கும் இன்றைய கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழப் போகிறீர்கள். குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் 11ஆம் இடத்த அதிபதி குரு ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். நினைத்த காரியம் கைகூடும், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நாள். தொழிலில் உத்தியோகத்தில் பல திருப்பு முனைகள் ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய முழு வீச்சினை, முழு திறமையை பயன்படுத்தி நிர்வாகத்தில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது. 4ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். மற்றபடி கொஞ்சம் தேக ஆரோக்கியத்திலேயே அக்கறை தேவை. உங்களுக்கு பிபி சுகர் எகிற வாய்ப்புகள் இருக்கிறது. குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பிள்ளைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு அதற்கான நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய நாள். மொத்தத்தில் ஒரு சிலர் வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணத்துக்காக காத்திருப்பீர்கள், முயற்சி பண்ணுவீங்க. அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இருந்த போதிலும் 2ஆம் இடத்த அதிபதி புதன் 3இல் இருக்கிறதால வக்ரம் பெற்று இருக்கிறார். அதனால் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. வீண் விவாதங்கள் வேண்டாம். எச்சரிக்கையோடு வேலை பாருங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அற்புதமான ஒரு நாள் ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.